உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையோட பேரு 6 குருடர்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு முறை 6 குருடர்கள் ஒரு நகரத்துக்கு வந்தாங்க. அவங்க யானை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு யானையோட பாகன் அவனோட யானையோட அந்த இடத்துக்கு வந்தான். இத அந்த குருடர்கள் 6 பேரும் கேள்விப்பட்டாங்க. முதலாவது குருடன் யானையோட அகலமான வலிமையான உடலை தொட்டு பார்த்தான். அவன் சொன்னான், எனக்கு யானை எப்படி இருக்குன்னு தெரியும், அது ஒரு சுவரை போல இருக்கும் அப்படின்னு சொன்னான். 2வது குருடன் வந்தான். அவன் அந்த தந்தத்தை தொட்டு பார்த்தான். அது உருளையாவும் வெண்மையாவும் கூர்மையாவும் இருந்துச்சு. அவன் சவுண்டா சொன்னான், யானை ஈட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னான். 3வது குருடன் வந்தான். அவன் அந்த யானையை தொட்டு பார்த்தான். அவனோட கையில துதிக்கை தென்பட்டது. அவன் சொன்னா, யானை ஒரு பாம்பு போல இருக்கும், நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொன்னான். 4வது குருடன் வந்தான். அவன் யானையை தொட்டு பார்த்தான். அந்த யானையோட கால்கள் தான் அவனோட கைக்கு தென்பட்டுச்சு. உடனே அவன் சொன்னான், எனக்கு யானை எப்படி இருக்குன்னு தெரியும், அது ஒரு மரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொன்னான். 5வது குருடன் வந்தான். அவனோட கைய உயர்த்தி பார்க்கும்போது யானையோட காது அவன் கைக்கு தட்டுப்பட்டுச்சு. அவன் சொன்னா, குருடர்கள் கூட யானையோட தோற்றத்தை சொல்ல முடியும், அது ஒரு விசிறி போல இருக்கும் அப்படின்னு சொன்னான். கடைசி குருடனும் வந்து யானையை தொட்டு பார்த்தான். அவன் சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, அது ஒரு கயிறை போல இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் வாழை தொட்டு பார்த்திருந்தான். இப்படி 6 குருடர்களும் அவங்கவுங்க தொட்டு பார்த்ததை வச்சு ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவங்களோட சண்டை அப்படியே பெருசாக்கிட்டே போச்சு. உடனே இந்த 6 குருடர்களும் முடிவெடுத்தாங்க, சரி நமக்குள்ள எதுக்கு சண்டை போட, இந்த கிராமத்தோட பஞ்சாயத்துக்கு போவோம், அங்க போய் நம்ம பார்த்ததை நம்ம தொட்டு உணர்ந்ததை நம்ம சொல்லுவோம், அவங்க யார் சொல்றது கரெக்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த கிராமத்துல உள்ள தலைவர்கிட்ட போனாங்க. 6 பேரும் அவங்களோட கருத்தை அந்த கிராம தலைவர்கள்ட்ட சொன்னாங்க. உடனே அந்த கிராம தலைவர் சொன்னாரு, நீங்க 6 பேரும் சொல்றதுலயும் பாதி சரி இருக்கு, பாதி தவறு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த 6 குருடர்களும் அமைதியா நின்றாங்க. நீங்க யானையை தொட்டு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க தொட்டு பார்க்கறதையும் வச்சு கருத்து சொல்லியிருக்கீங்க, ஆனா நீங்க சொன்ன எல்லாத்தையும் இணைச்ச மாதிரி தான் யானையோட உருவம் இருக்கும், அது ரொம்ப அகலமானது, கயிறு போல வாள்களை உடையது, விசிறி போல காதுகளை உடையது, மரம் போல கால்களை உடையது, கூர்மையான வலிமையான தந்தங்களை உடையது, அதுக்கு கூர்மையான கொம்புகளும் இருக்கு. இப்படி உங்களோட 6 பேரு கருத்துக்களும் சேர்ந்ததுதான் யானை அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பாக்குறத வச்சு மட்டும் ஒரு வியூல எப்போதுமே முடிவுக்கு வந்துட முடியாது. இந்த யானை இந்த 6 குரலுக்கும் 6 விதமா தெரிஞ்ச மாதிரி ஒரு செயல் ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையிலையும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அதனால எப்போதுமே கூர்மையா யோசிச்சு செயல்படணும். அது மாதிரி இந்த 6 குருடர்களுக்கும் சண்டை வரும்போது விளக்கத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட ஆலோசனைக்கு போன மாதிரி குழப்பங்கள் வர்ற சூழ்நிலையில நம்மளும் ஒருத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. இது மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.